ஆர்மிஸ் வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜங்குக் வந்து ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் தான். அவங்க 6 to 7 பாட்டு ஏதோ கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரில எத்தனை பாட்டு போகணும்னு. அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம், எனக்கு தெரியல கரெக்டாக. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எத்தனை போகிறேன், ஓகேவா? அண்ட் ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏன்னா இது உன் பர்த்டே முன்னாடி நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அவங்கள தான் காட்டுறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து வயன் என்னம்மா, ஹாஸ்பிட்டல் டைம் ஆகுதுடி, டைம் 12 ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க டைம் ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நான் முன்னாடி ஹெல்ப் சொன்னேன்லம்மா. நான் எழுப்புனேன், நீ தான் ஏஞ்சிக்கல. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு குளிக்க போயிட்டீங்க. குளிச்சுட்டு வரீங்க. நீங்கள் ஒரு டாக்டர், ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வந்து ஈவினிங் டியூட்டி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஈவினிங் நைட் டியூட்டி தான், ஓகேவா? அதனால் நீங்கள் வந்துட்டு இருன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்து உங்கள் அம்மா வந்து சமைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன சமைச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா பிரியாணின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு பிரியாணியா? உண்மையாவா? ஆமாடி, நன்றி தாய். ஃபஸ்ட்டு போயிட்டு ஜடை போட்டு வா. அம்மா, எப்படியோ நீ அந்த ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஒரு பேண்டை போட்டு மண்டையில் மட்டும்தான் இருக்கும். அந்த என்ன ஆக போதும் அந்த முடிய எனக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நீ முன்னாடி யோசிச்சுருக்கணும் தாயே. என்ன நான் என்ன பண்ணேன்? அண்ணா அழகா நான் வேறு என்ன படிக்கிறேம்மாண்ணா? நீ டாக்டர் தான் படிக்கணும்னு படிக்க வச்சல, வேறு என்ன? முடி போனால் போட்டோம். உங்கள் அம்மா பார்த்துட்டு பம்புறாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு வயன் என்ன இப்போ எதுக்கு பம்புற? வயன் என்னம்மா? வயன் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன தான் கேட்குறீங்க பார்க்கல. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்னம்மா, நான் உனக்கு 4-5 பசங்க ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், பார்த்து தான் சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு அம்மா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த பாடி இதெல்லாம் இழுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டேம்மா. ப்ளீஸ் டி, எனக்கும் உனக்கு கல்யாணம் ஆகி பேத்தியும் பேரனும் பார்க்கணுன்னு இருக்காதா? இருக்கும். வேணா உனக்கு 2 குழந்தை அடாப்ட் வேணும்னு தரேன், தவிர டார்ச்சர் பண்ணாதாம்மா. வயன் என்னம்மா ப்ளீஸ்மா. அம்மா நிறைய வாரம் சொல்லிட்டேன், இப்படி பேசுறதுக்கு செம்மகாண்ட. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன பிபி ஏற்றாதம்மா. வயன்மா. அம்மா வயன் ஆல்ரெடி 30 ஆயிடுச்சு வயன். அம்மா குழந்த கூட பிறக்காது வயன், லேட்டாக நீ பார்த்துட்டு உனக்கு சொன்னாங்களா? யார் சொன்னா? அந்த பரும்புக்கு யாருன்னு காமி, மூஞ்சிட்டு வந்து குத்துவேன். வயனா? அம்மா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியா? பண்ணேன், நன்றி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டப்பா எடுத்துகிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிச்சத்தாவே எனக்கு கோவம் வருது. உங்கள் அம்மாவுக்கு ஏன் தெரியாது, ஏன்டா இவர் இருக்கான்னு தான் தோணுது. நீங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்றீங்க, ஒரு ஹெட்டாக, ஓகேவா? சீனியர் ஹெட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோடனே எல்லாரும் வந்து குட் மார்னிங் வயன்னு சொல்லிட்டு க்ரீட் பண்ண. நீங்களும் திருப்பி எல்லாம் க்ரீட் பண்ணிட்டு உங்கள் கேபினில் போய் வாங்க உட்காந்துட்டீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 4 மணி போல் யாரும் கிட்ட ஓடி வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான். வயன், நீங்கள் வந்து பேஷண்ட் பார்த்துட்ருப்பீங்க. வயன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷம் சொல்லி பேஷண்ட்டை சொல்லிட்டு என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஏன்னே மூச்சு வாங்குறேன். சீமாவா, அங்கே டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. என்னடி ஆச்சு? ஸ்கூலில் ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆச்சா, பசங்களாம் கூட்டின்னு வராங்க. சீக்கிரமாவான்னு சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் ஓடுறீங்க. உங்கள் பின்னாடி அவ்வளோ ரியாவும் ஓடி வரா. பார்த்தா பசங்களை அப்படியே கூட்டின்னு வராங்க. நிறைய பசங்களுக்கு இதெல்லாம் ஆகி ஒரு பாடி வராங்க. நீங்கள் போய் எல்லாருக்கும் ஃபஸ்ட் எய்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிகிட்ருக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு குழந்த, ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த குழந்தை தூக்கின்னு ஓடி வராரு. வந்துட்டு டாக்டர்ன்றாரு. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு? இந்த குழந்தை
எல்லா குழந்தை செய்ய மாட்டாங்க, ஏன் இவங்களுக்கு லேட்டாக கூட்டின்னு வரீங்க? அது வந்து இந்த குழந்தை கொஞ்சம் உள்ளே மாட்டிக்கிச்சு டாக்டர். நீங்கள் அந்த குழந்தை வாங்கிட்டு அது பேர் மறந்துட்டேன், மெடிக்கல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எமர்ஜென்சி இதெல்லாம். அந்த குழந்தைக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஸ்மோக் வந்து இன்ஹேல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் இந்த குழந்தைய சீக்கிரமாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள், நான் வரேன்னு சொல்கிறீங்க. அந்த போலீஸ் உங்களை பார்த்துன்னு தான் இருக்காரு. அம்மா பிளட் லாஸ் இருக்குது, என்ன பிளட்னு செக் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்ல அவங்க சொல்கிறாங்க, மேம் மிஷின் நல்ல செய்யலை மேம், பிளட் செக்கிங். நீங்கள் பார்த்துட்டு அறிவில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குது இல்லைன்னு பார்க்கணும் இல்லையா, என்ன முன்னாடி சொல்லியிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவங்க வந்து தலையை குனிக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்க பேரண்ட் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம் என் பொண்ணு, உங்கள் பொண்ணு தான், அவளுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் மேம். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பிளட் பேங்க்கு கால் பண்ணி பிளட் வந்து பி பாசிட்டிவ் கேளுங்கன்னு சொல்ல அவங்க கால் பண்ணுறாங்க. பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிளட்டு. நீங்கள் பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் பிளட் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஆளுக்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பி பாசிட்டிவ் தெரியுமா, அவர் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாரு. நீங்கள் அப்போ தான் யோசிக்கல உங்கள் பிளட் பாசிட்டிவ் பின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரமாக எனக்கு அந்த ரூம் ரெடி பண்ண பிளட் இதுக்கு நான் வரேன், என் பிளட் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான், நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுங்க. உங்கள் இதுவும் வந்து இது பண்ணி பிளட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த குழந்தைக்கெல்லாம் ஆப்ரேஷன் வந்து ஐஎஃப்எஸ்எல் பண்ண, நீங்கள் ஐஎஸ் நீ ஆல்ரெடி பிளட்டு கொடுத்துட்ட, நீ ஆல்ரெடி வீக்காக இருப்ப, நீ போய் இது பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு விட்டாங்க. நீங்களாம் உட்காந்து அந்த பால் வந்து அமைக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிளட் கொடுத்தோன்னே அந்த சாஃப்ட் பால் தருவாங்களா, அதை அமைக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஆப்பிள் தர்றாரு. நீங்கள் பார்த்துட்டு பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்கு தான், அந்த போலீஸ் ஜங்குக்கு தான். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தெரியல ஜங்குக் ஜியான் ஆண்டியோடைய பையன் ஜியான் ஜங்குக். நீங்கள் யோசிக்கிறீங்க உங்கள் அம்மா ஃப்ரெண்டோடைய பையன் தான் ஜங்குக். நீங்கள் பார்த்துட்டு சின்ன வயசில் சாக்லேட் பதில் மண்ணு சாப்பிட்டுருந்தீங்க அவன் தானே சொல்லி கேட்க ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். சாக்லேட்டா, மண்ணா? ஞாபகம் இருக்குது, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் நீ மண்ணு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜங்கு பார்த்துட்டு அவ்வளோதான் ஒன்றும் இல்லையா? இல்லை நான் பார்க்க நல்லா ஞாபகம் இருக்குது. நீ தான் போலீஸா? ஆமாம். என்ன எஸ்ஐயா? எஸ். உனக்கான யார் ஜாப் கொடுத்தா? மண்ணு சாப்பிடணும் ஜாப் தருவாங்களா? ஜங்கு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, மண்ணு சாப்பிடணும் ஜாபெல்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப சின்சியராக அண்ட் ஹேண்ட்ஸமா. நீங்கள் பார்த்துட்டு ஹேண்ட்ஸமா? ஐம் வெரி ஹேண்ட்ஸம் யூனோ. எனக்கு அப்படி தெரியலையே. அப்போது நீங்கள் டாக்டர் தான், நான் சொல்லக்கூடாது, இப்போ கண்ணு செக்கப் பண்ணிட்டு வானுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்ன இவனுக்கு ரொம்ப வாயாதுன்னு தான் பார்க்குறீங்க. அப்பா வந்து போயிட்டான், நீங்களே எதுவும் சொல்லலை. அப்போ ஜங்குக்கு வந்தான் அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா என்னடா ஃப்ரெண்டு கிம் ஆண்டியோடைய பொண்ணு கிம் வயன். ஆமாம் வயன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைடா, அவங்க அம்மா பார்த்தாலும் வேண்டான்னு சொல்கிறாளாம். அவங்க அம்மா பொறுமையாக தான் இருந்தாங்க நேரமாக, நீ கால் பண்ணது முன்னாடியும் பொறுமையாக தான் இருந்தாங்க. ஏன் தெரியல, கேட்டால் இல்லைம்மா எனக்கு வேண்டாமான்னு தான் சொல்கிறாளாம். நானும் அப்படி தான் கேட்குறேன் என் பையனும் வேண்டாம் தான் சொல்கிறான். எங்கே பார்த்துட்டு அம்மா இதே பார்த்தான்னா அவளும் சொல்கிறாளாம். உங்கள் ஜங்குக்கு அம்மா வந்து எல்லா இதுக்கு உங்களையும் ஜங்குக்கு கம்பேர் பண்ணிவிட பேசுகிறாங்க. ஜங்குக்கு வந்து அம்மா நான் பேசுகிற டைலாக்கெல்லாம் ஏம்மா அவள் பேசக்கூடாது, சேம் டைலாக்கு தாண்டா சொல்கிறான்னு சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு சரி நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டான். அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இப்படி நல்லா சண்டே நல்லா போட்டு தூங்குறீங்க இத்தனை நாள். ஐயோ ஒரு 12 மணி கூப்பிடுறானுங்க, காலையில் 4 மணி கூப்பிடுறானுங்க, செம்மகான்னு உங்களுக்கு. இப்போ தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வயன் என்னம்மா தூங்கி தானே இருக்கேன், ஏஞ்சி கொடி
என்னம்மா வெளியே போகலாமா? வெளியேவா? என்ன மாதிரி டைம் ஆகுது? ஷாப்பிங் போகலாண்டி. என்னண்ணா இதாகவும் நீ வாடின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. நீ பார்த்துட்டு அம்மா ஏம்மா காலையிலேருந்து வெறுப்பேற்றுற? இது காலையிலையோ? சாயந்தரம் ஆக போகுது. நேற்று நைட் தூங்கினேன், சாப்பிட்ட எழுப்பினாலும் எழுஞ்சிக்க மாட்டேன். வாடி வெளியே போகலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இழுத்துன்னு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இரு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து வரீங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் ஸ்கர்ட் அண்ட் ஒரு க்ராப் டாப் பார்த்து போட்டிருக்கீங்க, ஃப்ரீயாக ஒரு போனிடெயில் மாதிரி போட்டு பேங்க்ஸ் வச்சுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பார்க்கதான் பேசதான் 30 வயசு பால் பேசுவேன், பார்க்க 20 வயசு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதுதான் சொல்கிறேன் தாய், நல்லா ரொம்ப என் தாய். பார்க்க எங்கே இருந்தால் மட்டும் பத்தாது, வயசும் எங்கே இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டு தாய் போகலாமா? எங்கே போனோம்? உங்கள் அம்மாவும் ஒரு ஷாப் சொல்கிறாங்க, சரி நீங்களும் கூட்டின்னு போனீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு கேஃப்டேரியா தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட என்ன வேணுமா? எனக்கா? எனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக். நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பனானா மில்க் ஷேக்கும் ஒரு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாட்டர்மெலன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. அம்மா பார்த்துட்டு பையன். நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா? ஒருத்தவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னது பொண்ணு கேட்டிருக்காங்களா? நார்மலாக பையனை பார்க்க சொல்லுவேன், அது சரி. இதை என்ன புது கதை? பொண்ணு கேட்டிருக்காங்களா? என்னையா எவன் கடுத்துலையா அவனுக்கு? பையன் விளையாடாத. சரி என்னம்மா சொல்லுமா? அவங்க அவனை கேட்டிருக்காங்க பையன். நான் சொல்லு முடியுதான்னு சொல்லிடு. பையன் என்ன சொல்ல முடியாது. ஏன் என்ன வலிக்குதா? பையன் அப்போ என்னம்மா? எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்க. அதுக்கு அவங்க பையன் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பையன் மாதிரி தான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான். அவங்க அம்மாவும் ஓகே என் பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நல்ல பையனா? எனக்கும் ரீசன் சொல்ல ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஓகே சொல்லிட்டியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமான்னு சொல்லி ஆத்துறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு நீ கேட்டியா? கேட்டு என்ன பண்ணுமா? எல்லாம் நீயே டிசைட் பண்ணக்கூடாது. உங்கள் வாய்ஸ் அப்படியே இந்த டோனே சேஞ்ச் ஆகிருக்கும். ஏண்டி கத்துற? அம்மா நான் கற்றுக்கிட்டு தான் பார்க்குறேன். என்கிட்ட பர்மிஷன் கேட்குமா இந்த கல்யாணம் டிசைட் பண்ணுவியா? இப்போயே ஃபோன் பண்ணி இல்லை என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லுமா? வயன் எப்படி வயன்? அம்மா சொல்லுமா வயன் ப்ளீஸ்மா. உங்கள் அம்மா கெஞ்சுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா முடியாதுன்றீங்க. ஃபஸ்ட் அம்மா காம் ஆகிட்டு பையனை வேலை செய்கிறான். உங்கள் அம்மா பார்த்துட்டு சொல்லுவேன் திட்டக்கூடாது. இத்தனை பண்ணிட்ட அப்போ மட்டும் பயம் இல்லை, இப்போ மட்டும் சொல்லு. சொன்னால் திட்டக்கூடாது. என்ன சொல்லு? போலீஸ்ரி. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் டென்ஷனாக தானே? எனக்கு போலீஸ் அந்த ஜாபே பிடிக்காது. நீங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய போலீஸ் வந்து காசு வாங்கி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, இதை கரப்ஷன் அந்த மாதிரி பண்ணால் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து போலீஸ் நிறைய பிடிக்காது. உங்கள் அப்பா போலீஸ் தான் பண்ண சொல்லியிருப்பாரு, ஆனால் உங்கள் அம்மா வந்து இல்லை டாக்டர் பண்ணிட்டோம். உங்கள் போலீஸ் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டரே பண்ணியிருப்பீங்க. இது நல்ல சாய்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா. நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த போலீஸ் கண்ட்ராக்ட் ஜாபெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டரே பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு இப்படி சொன்னோன்னே அம்மா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு போலீஸே பிடிக்காது. அது வேற இப்போ இருக்க போலீஸெல்லாம் வயிறு இவ்வளோ பெருசாக ஏதோ 9 months ப்ரெக்னென்ட் லேடி வந்து சொல்லுங்க ஒரு வேலையும் கட்டப்பட மாட்டானுங்க பரும்போனுக்கு. அம்மா வாழை கெட்ட வார்த்தை எடுக்காத போயிடு. வயன் உனக்கு அந்த பையன் நல்லா தெரியும் வயன். நீங்கள் பார்த்துட்டு யார் எனக்கு யார் தெரியும்? இப்போ எனக்கு யாரும் போலீஸ் தெரியாது. நான் இந்த பையன் யார் போலீஸ் கூட பேசினது இல்லையே. உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு அந்த பையன் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஃபஸ்ட்டு யார் பையன்? உங்கள் அம்மா பார்த்துட்டு அது சொல்லுமா? ஜங்குக்கா? ஜியான் ஆண்டி
பையன். ம். என் ஃப்ரெண்டுமா. ஆனால் அவன் ஃப்ரெண்டாக பார்க்கலையே, உன்னை பொண்ணை கேட்டிருக்கானே. அம்மா இதனால் கற்றுக்கிட முடியல உங்கள் அம்மாவை. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. கற்றுனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணால் ஹார்ட் ஸ்ட்ரோக்கோட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கற்றவும் முடியல உங்கள் அம்மாவை. நீங்கள் அம்மா ஓகே டென்ஷனாக சொல்லிட்டு உங்களே கூல் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு தான் வெளியே போகலான்னு சொன்னியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னது சொல்லு, இதுக்கு தான் வெளியே போகலான்னு சொன்னியா? ஆமாடி. இனிமேலும் உங்களை வெளியே வந்துட்டு நீ சிரிப்பால் அடி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வா போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டீங்க. உங்கள் அம்மா பேச ட்ரை பண்ணாங்க, பேசவே இல்லையே. நீ என்னை கேட்காம யாரும் ஒன்று கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னா? இது வந்து கற்றுட்டீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்கள் வரீங்க. சாப்பிட வேலை என்ன கோவம் காமிக்க முடியும் உங்களால்? நீங்கள் டாக்டரு காமிச்சா உங்கள் அப்பா வந்துட்டு டாக்டரே சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஃபைன் ஒரு வாட்டி சங்கோ கிட்ட வேணா பேசி பாரும்மா, பேசி பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா? சரி நம்பர் அனுப்பிச்சுடு, நான் பேசிக்கிறேன். பேசுனா அந்த பாடி பேசுடி. அவனை மிரட்டி ஏன்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை யார்கிட்ட கேட்க சொன்னான், அந்த மாதிரி மிரட்டக்கூடாது. நீ பார்த்துட்டு மிரட்ட மாட்டேன் சார் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்ரூம் போயிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ பயமாக இருக்கே, இது பண்ணுறது பார்த்தா பயமாக இருக்கே, அவனை திட்டின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பக்கம் வந்து உங்கள் அம்மா ஆல்ரெடி ஜக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, தம்பி அவன் என்ன பேசினா தப்பாக நினச்சிக்காத, அவன் ஷார்ட் டெம்பர்னு சொல்லல. ஜக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் வச்சிட்டான். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா இப்படி போல தான் ஒரு 7 to 8 போவோம், இல்லைன்னா வந்து 2 முடிஞ்சிடும். அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஓகேவா? பாய்.